திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரபஞ்ச விதி. இயற்கை பகையாளிகள் ஒன்று சேரலாமா? இதை குறித்து நாம் சிறிது ஆய்வு செய்வோம். அன்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இப்போது பல்வேறு அரசியல் வல்லுநர்களே கூற ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி 100% வாய்ப்பே ஏற்படாது என்று சொன்னவர்கள் கூட தங்களுடைய கருத்து நிலையில் மாறிவிட்டு இப்பொழுது இவ்வாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இயற்கை பகையாளிகளான இவர்கள் ஒன்று சேர்வது சரிதானா என்பதுதான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருப்பது. அதாவது அன்பர்களே, இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று இருக்கும். அமிர்தம் என்று ஒன்று இருந்தால் விஷம் என்று ஒன்று இருக்கும். இது சக்தி சமநிலை, பிரபஞ்ச விதி. எல்லா பொழுதும் பகல் பொழுதாக இருந்தால் வெப்பம் தாங்க முடியாது, மனிதன் வாழ முடியாது. நீர்நிலைகள் எல்லாம் வற்றிவிடும், கடல் கூட வற்றிவிடும். எல்லா நேரமும் இரவு நேரமாக இருந்தால் கடல் முதற்கொண்டு அனைத்தும் பனிக்கட்டியாக மாறிவிடும். குளிரால் மனிதன் மட்டுமல்ல, யாரும் வாழ முடியாது. அப்போ சக்தி சமநிலை என்பது உலகம் இயங்குவதற்கு மிக மிக அவசியம். இதைத்தான் பிரபஞ்சம் இயற்கை பகையாளிகள் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இயற்கை எதிராளிகள் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நோய் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதற்கு மருந்து என்று ஒன்று உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மனிதனுடைய லக்கணம் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு அந்த மனிதனை குறிக்கும். அந்த லக்கணம் அதற்கு நேராக உள்ள 6வது ஸ்தானம் இயற்கை பகையாளியை குறிக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை பகையாளி உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் விளைவு உண்டு. ஒரு பந்தை சுயத்தில் ஓங்கி அடித்தால் அதே வேகத்தில் திரும்பி வரும். நியூட்டனின் இயற்கை எதிர்ப்பு விதி என்பது இது. அப்போ எல்லா செயல்களுக்கும் எதிர்ப்பு உண்டு. நீங்கள் ஒருத்தரை தாறுமாறாக திட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியான திட்டுகள் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போது இயற்கை பகையாளிகள் பாம்பும் கீரியும் ஒரு காலம் ஒன்று சேர முடியாது. சேர்ந்தால் சக்தி சமநிலை கெடும், பெரும் ஆபத்து ஏற்படும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கொள்கை ரீதியாக மிக மிக எதிர்ப்பு இருக்கிறது. எந்த வகையிலையும் 2 கட்சிகளும் ஒத்து போகவே முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் அதிகமாக தங்களுடைய பகையை கடந்த 22 ஆண்டுகளாக வளர்த்து கொண்டார்கள். 1999 வாஜ்பாய் சர்க்காரிலே திமுக பங்கேற்று அமைச்சரவையில் கூட பங்கு இருந்தது. 4 ஆண்டுகள் கழித்து எந்தவித காரணமும் இல்லாமல் வெளியே வந்தது. அதுதான் இயற்கை பகை. ஆனால் அதற்கு முன்னதாக அவ்வளோ பகை கிடையாது. அந்த நேரத்தில் 1999க்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ரொம்ப பகை கிடையாது. அப்போது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள பகைதான். ஆனால் அதற்கு பிறகு வெளியே வந்த பிறகு 2004க்கு பிறகு கடந்த 22 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது பகையை அதிகமாக வளர்த்து கொண்டே இருந்தது திமுக. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தவிர மற்ற யாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த முடிவில் இருக்குது. ஆனால் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு முற்றிலும் 100% ஆப்போசிட் கொள்கைகள் உடையது திமுக தான். காங்கிரஸ் கூட 70% ஒத்து போயிடும். பாரதிய ஜனதா கூட 30% இந்த இந்துத்துவா பிரச்சனைகளை மட்டும்தான் விலகும். பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமிய அனைத்து பண்டிகைகளுக்கும் அவர்கள் வாழ்த்து கூறுகிறார்கள். காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இதே மாதிரி வாழ்த்து கூறுவார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறாது. தனி இந்துத்துவ எதிர்ப்பை வெளிப்படுத்துவதிலே தீவிரமாக இருக்கிறது. அவர்கள் அப்படி இல்லை என்பார்கள், அது வேறு கதை. ஆனால் அப்படியே ஒரு சீன் அமைஞ்சிட்டு மக்கள் மனதில். எந்த ஒரு வகையிலையும்
அப்போ இந்த 2004க்கு பிறகு வந்து பகை அதிகமாகிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் காலத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினோடு திமுக போராடுவதை அதிகப்படுத்தி கொண்டது. அவ்வளவு போராட்டம் தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருந்த இடம் தெரியாமல் அப்போ 4 எம்எல்ஏ தானே, இப்போ ஒரு எம்எல்ஏ தான் இருக்குது. அவ்வளவு எதிர்ப்பு தேவையில்லை. ஒரு எம்பி கூட கிடையாது கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில். அப்போது இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு ஏன் அப்படி என்று சொன்னால், அது திமுகவாக கொள்கை ரீதியாக வளர்த்து கொண்டது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை பார்த்தால் சங்கி 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 என்று சொல்லி அப்படியே வெறுப்பை வளர்த்தது. அப்போ இவ்வளவு எதிர்ப்பு இருந்துவிட்டு இப்பொழுது ஒன்று சேருவது என்பது சரியானது கிடையாது. முன்பு ஒன்று சேர்ந்தது ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அதிமுக எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அதிமுக எதிர்ப்பை குறைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியைத்தான் மிகவும் அதிகமாக எதிர்த்தது. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழர் தலைவராக இருந்தபோது அவரை ஆடு ஆடு என்று சொல்லி நடு ரோட்டிலே அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆடை வெட்டி பிரியாணி போட்டு இப்படியெல்லாம் பல்வேறு செயல்களை செய்தார்கள். அது தவறா சரியா என்பது ரெண்டாவது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் அந்த போராட்டத்தை எதிர்ப்பு உணர்வை வெளிப்படுத்தினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அப்போ இவர்கள் ஒன்று சேர்வது எப்படி என்று சொன்னால், இது ஆபத்தானது. இது இயற்கை பிரபஞ்ச விதியை அனுமதிக்காது. எப்படி என்று சொன்னால், பஞ்சபாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்ற நகரிலே மிகவும் செழிப்பாக நாடாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பகை ஏற்பட்டுடுது. பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதன கௌரவர்களுக்கும் இயற்கை பகையாளிகளாக அவர்கள் பிறந்து விட்டார்கள். அது வினை பயன். அதற்கு பிறகு பிரச்சனைலாம் ஏற்பட்டு பீஷ்மர் தனியாக அவங்களுக்கு ஒரு நாடு கொடுத்துட்டார். அங்கே போய் அவங்க செழிப்பாக நல்லா இருக்கிறாங்க. அப்போ இயற்கை பகையின் காரணமாக துரியோதனனுக்கு அந்த பொறாமை ஏற்படுகிறது. எப்படியாவது பஞ்சபாண்டவர்களை வீழ்த்த வேண்டும், படையெடுத்து அவர்களை அழிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பீஷ்மர் சம்மதிக்க மாட்டார். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். பகையாளி குடியை உறவாடி கெடு என்ற அமைப்பின்படி அவர்கள் உறவாடி கெடுக்கிறார்கள். துரியோதன வாரான், தர்மர்கிட்ட அப்படி அன்பை வெளிப்படுத்துகிறான். அண்ணா அண்ணான்னு அப்படியே உருகிறான். பீமன்கிட்ட போய், பீமன் அண்ணா உங்களுக்காக நான் பல்வேறு நாடுகளிலிருந்து பல சமையல்காரர்களெல்லாம் வரவழைச்சி நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத சாப்பிடாத உணவுகளெல்லாம் தயார் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அண்ணா பீமன்னாங்கிறான். பீமனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, துரியோதனை இவ்வளோ பாசக்காரனா அப்படின்னு. அர்ஜுனனை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுகிறான். கர்ணனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். கர்ணன் கூட அந்த நேரத்தில் விட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி எல்லாம் அங்கே செட்டப் பண்ணி வச்சாச்சு. கர்ணா எதுவும் அர்ஜுனனுக்கு எதிராக பேசிடாத, ஆமாம் நான் அர்ஜுனனை புகழ்ந்து பேசுவேன், நீனும் ஆமான்னு சொல்லுன்னு. இப்படி இதை பார்த்து அப்படியே தர்மர் எல்லோரும் மயங்கியாச்சு. ஆனால் சகாதேவன் மயங்கவில்லை. அவர் அறிவில் சிறந்த பெரிய மெஞ்ஞானி, ஜோதிட ஞானி, பக்தி உள்ளவர். எல்லாவற்றையும் வச்சு சிந்தித்து பார்க்குறாரு. கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகிறார். ஜோதிட கணக்குகளை எல்லாம் அவர் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வரார். இது சரியாக வராத அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கிருஷ்ண பரமாத்மா உடைய அந்த ஆசியினாலே பிரபஞ்சம் சகாதேவர்கிட்ட சொல்லுது, எதுக்கும் மயங்கிறாத, அவ்வளவும் செட்டப் நாடகம் அப்படின்னு. உடனே நேராக போய் தனியாக தர்மண்ணாவை கூட்டிகிட்டு போய், தர்மரை அண்ணா இந்த துரியோதனை துச்சாதனை சகுனி இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பாசம் காட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. இவங்க எதிர்ப்பை காட்டுறதை காட்டிலும் பாசம் காட்டும்போது தான் ஆபத்து அதிகம். என் மனசு சொல்லுது, இறைவன் எனக்கு உணர்த்துகிறார். அதனால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் இருக்கின்ற திசை பக்கம் போயிடாதீங்க, சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுருங்க. அவங்க யாரோ நம்ம யாரோன்னு ஒதுங்கி இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டாம். அதே நேரத்தில் அவங்க கூட போய் கோடி கும்மாளமும் போடக்கூடாது, பெரிய ஆபத்து அப்படிங்கிறார். ஆனால் தர்மர் கேட்கவில்லை, நம்பிட்டு போகிறார். என்ன நடக்குது? அங்கே சூதாட்டம் நாடகம் அரங்கேறுகிறது. எல்லாவற்றையும் இழந்து, பாஞ்சாலியையும் இழந்து, பாஞ்சாலியினுடைய மானத்துக்கும் ஆபத்து வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுறார். அத்தோடு விட்டுதா வனவாசம் போய் சொல்கிறான், அஜ்ஞான வாசம் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து நாட்டை கேட்டால் தரமாட்டேங்கிறான். அப்புறம் மகாபாரத போர். அந்த போர் இந்த 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான். தனிப்பெரும் இயற்கை பகையாளிகளான
அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்கள் இவர்களுக்கு இடையே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அந்த நேரத்தில் 56 தேசங்கள் அதில் கலந்து கொண்டு அத்தனை எந்நாட்டு மன்னர்களும் 2 பக்கமாக இருந்து எத்தனையோ லட்சம் வீரர்கள் மடிகிறார்கள். அப்போ பாருங்கள், சேதாரம் எவ்வளோ பெருசு, இயற்கை சேதாரம். அப்போ இயற்கை பகையாளிகள் ஒன்று சேர்வது என்பது ஆபத்தானது. அதுதான் கணக்கே ஒழிய அவங்க சரியாக தப்பாங்கிறது, யார் பக்கம் சரி நியாயங்கிறது ரெண்டாவது. அது பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அப்படி. அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இயற்கை பகையாளி ஆகி விட்டார்கள். எதுக்கு எடுத்தாலும் சங்கி என்று பகையை வளர்த்து கொண்டார்கள். ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்னாலும் சரி, திமுக என்ன சொல்லும், பாஜக உள்ளே வந்துடும். நீ சொன்னது சரியாக தப்பா அது வேறு, அப்படியே சொல்லி பகை வளர்த்தாச்சு. இனிமேல் போய் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. சேர்ந்தால் பாஜகவுக்கு ஆபத்து, திமுகவுக்கும் ஆபத்து. பிரபஞ்ச இயற்கை சமநிலை சீர்கேடுவதனாலே வேறு சில ஆபத்துகளும் ஏற்படும். இதைத்தான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸை மட்டும் காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக வளர்ந்தது. 1967 20 வருட கால காங்கிரஸ் ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிந்தது. அதே காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்தது. 2009 காங்கிரஸோடு கூட்டு சேராமல் இருந்திருந்தால் வன்மையான எதிர்ப்பை கருணாநிதி அவர்களால் ஏற்படுத்தியிருக்க முடியும். கலைஞர் அவர்களால் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் கூட்டணி சேர்ந்ததுனால ஒன்றும் செய்ய முடியாமல் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தார். பெரும் அழிவு ஏற்பட்டது. ஆக இதுக்கு காரணம் திமுகவா காங்கிரஸா, அது 2வது பிரச்சனை. யார் மேலேயும் நம்ம குற்றம் இது அதெல்லாம் குற்றமாக சரியா என்பது இங்கே கணக்கில்லை. இயற்கை பகையாளிகள் ஒன்று சேர்ந்தார்கள், விளைவு எங்கெல்லாமோ இடிக்கிறது, சேதாரம் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். இது இதே மாதிரி ஏதாவது வரலாற்றில் வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா, புராணத்தை சரியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சீனாவில் பார்த்துக்கிடுங்க, இதே மாதிரி 2 கட்சிகள். ஆமாம், தேசியவாத கட்சி கொமிட்டாங் பார்ட்டி, அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 2 கட்சிகளும் பகையாளிகள். எப்படி திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்படி பகையாளிகளோ அதுபோல் பகையாளிகள். அதில் இன்னும் கொஞ்சம் நாட்பட எல்லை மீறி படைகளை திரட்டி போராட ஆரம்பித்து விட்டார்கள். உட்கட்சி பூசல் மாதிரி உள்நாட்டு போர் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்த 2 கட்சிக்கும் அப்படி பகையாளியாக இருந்தார்கள். 1939 2ஆம் உலகப் போர் காலத்திலே, அதற்கு முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக 37ஆம் ஆண்டு 1937 ஜப்பான் சீனாவை தாக்குகிறது. அப்போ இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நமக்குள்ளே பிரச்சனை பண்ண வேண்டாம், முதல்ல ஜப்பான்காரனை அடித்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜப்பான்காரனை விரட்டிட்டாங்க. அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இயற்கை பகையாளிகள் ஒன்று சேர்ந்தார்கள், வேலை முடிஞ்சுது. அப்போ அது திரும்ப அமைதியாக வந்திருக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்துவோம், புதுப்பிப்போம் என்று சொல்லி செகண்ட் யுனைடெட் ஃப்ரண்ட், 2வது ஐக்கிய முன்னணின்னு ஒரு முன்னணியை ஏற்படுத்தி ஒற்றுமையானார்கள். மீண்டும் கொஞ்ச நாளுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு பழைய கசப்பு வந்துட்டு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரும் உள்நாட்டு போராக மாறிட்டுது. இந்த நேரத்தில் தைவான் பார்த்தா வடக்கு எல்லைகளில் நிறைய பகுதியை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டான். கடைசியில் தேசியவாத கட்சி முற்றிலும் அழிந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிலை பெற்றது. ஆனால் தைவான்கிட்ட சண்டை போடணும் திரும்ப. இப்போ தான் எல்லா சண்டையும் போட்டு முடிஞ்சிருக்கு. அவன் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம தேசியவாத கட்சியை ஜெயிச்சிட்டோம்ல அப்படிங்கிற திருப்தியோடு போயிட்டு ஏகப்பட்ட வீரர்கள் சீனர்களே ஒருவருக்கு ஒருவர் பகையாளிகளாக அடித்து கொண்டார்கள், அண்ணன் தம்பிகள். அடுத்தால தைவான் நாட்டுக்காரனும் நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இன்னைய வரைக்கும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போது இயற்கை பகையாளி வரலாற்று உண்மை. இயற்கை பகையாளிகள் ஒன்று சேர்வது என்பது ஆபத்தானது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அதே மாதிரி தான் ஹிட்லரும் ரஷ்யாவும் பயங்கரமான, அதாவது அந்த நாசிச கொள்கையுடையது, கம்யூனிஸ்ட் கொள்கையுடையது ரஷ்யா. அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் போலந்து பிரச்சனையில். ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கிட்டு ஒன்றுமே சமாதானம் ஆகணும். 20 ஆண்டு 1ஆம் உலகப் போர்கள் 1919 பக்க 39 37 38 சமாதானம் ஆகுறாங்க இயற்கை பகையாளிகள். ஆனால் பலபடி பிரச்சனை ஒருத்தர் அடித்தாங்க. ஒரே ஒரு இரவு ஒரு நகரிலே ஏற்பட்ட ஒரு துப்பாக்கி சண்டை தான் 2ஆம் உலகப் போருக்கு படிப்படியாக பெரிய போரை பிறகு. அதில் பல காரணங்கள், அதில் இது ஒரு காரணம். கடைசியில் ரஷ்யா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வீரர்களை இழந்தது. ஜெர்மனி முற்றிலும் நாசமடைந்தது. ஹிட்லர் கொல்லப்பட்டார். அப்போ இயற்கை பகையாளிகள் ஒன்று சேரக்கூடாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனாக்கா சண்டை போடணும்னு நான் சொல்லலை.
அவர் வழியை அவர் பார்க்கட்டும், நம்ம வழியை நம்ம பார்க்கட்டும், ஒதுங்கி இருக்கணும். இதை நான் அரசியல் ரீதியாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது அரசியலில் அவங்க எப்படினாலும் ஆகட்டும், அது ஒரு அமைப்பு. ஆனால் தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் உங்களுக்கு இயற்கை பகையாளி உண்டு. அந்த இயற்கை பகையாளி யார், இயற்கை ஆதரவாளர் யார், வெல்விசர்னு சொல்லுவாங்க இல்லையா, நல விரும்பிகள், அவர் யார் என்பது நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த இயற்கை பகையாளிகளோடு உறவாடுவதை தடுத்து கொள்ள வேண்டும். அவங்கள்ட்ட சண்டை போட சொல்லலை, சண்டையை தூண்டி விடலை. அவங்க யாரோ நீங்கள் யாரோன்னு ஒதுங்கிடணும். அவங்க பற்றி சப்ஜெக்ட்டுக்கு பேசக்கூடாது. யாரும் சொன்னால் ஐயா அந்த பேச்சு பேசாதீங்க, அவர் வேலையை அவர் பார்க்கார், நான் என் வேலையை நான் பார்க்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை தூண்டி விட்டுறாதீங்க, நல்லா இருப்பியோ அப்படின்னு ஒதுங்கிடணும். அப்படி ஒதுங்கிறவங்கள் தான் அமைதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். சிலர் பகையினாலே கெட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இவங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த பகையாளிய வீட்டில் ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் நடக்குன்னா தேவையில்லாமல் வார்த்தை விடுவாங்க, பொறாமையின் காரணமாக. அப்போ அவங்களாவது சும்மா இருக்குன்னா அவங்க பதிலுக்கு நங்கு காட்டுவாங்க. இப்படி இதில் தான் பிரச்சனை வருது. ஊருக்குள்ளே பிரச்சனை வர்றது இதுதான். அதனால் இப்போ எந்த காரணத்திலும் கொண்டும் இயற்கை பகையாளிகளோடு ஒன்று சேரக்கூடாது. புலியும் மாடுகளும் ஒன்று சேர முடியுமா? ஓநாய்களும் பசுக்களும் ஒன்று சேர முடியுமா? ஒன்று சேர்ந்தால் பிரபஞ்சம் என்ன செய்யும்? சக்தி சமநிலையை சரிப்படுத்துவதற்கு வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். திமுக அதிமுக எதிர்ப்புலேயே இருந்திருக்கணும். அதிமுக விட்டு போட்டு திடீர்னு பாஜகவை போய் அங்கே சங்கி பாஜக வந்துடும்னா சக்தி சமநிலையை விட்டுட்டாங்க. எதிர்ப்பு கூர்முனை போயிட்டு பாஜக வந்துடும்னு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டார். இப்போ முழிக்காங்க. இப்போ அவங்களே சொல்லுதாங்க, எதிரி யாருன்னு நான் கண்டுபிடிக்க விட்டுட்டேன், உண்மையான எதிரியை கண்டுபிடிக்க விட்டுவிட்டோம். இவ்வளோ பெரிய அரசியல் ராஜதந்திரமெல்லாம் கரைச்சி குடித்தோம், பெரிய 75 வருட சாதனை கட்சின்னு சொல்கிறீங்க. உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யானைக்கும் அடி சறுக்கும். காரணம் என்ன? பிரபஞ்ச விதி சம்பாதிக்காதியா, நீ விட்டு கொடுத்து போகலாம், அங்கே சக்தி சமநிலை கெட்டு விடும். எல்லாத்துக்குமே ஒரு இது வச்சுருக்கிறாங்க, சும்மாவே வச்சுருக்கு. எதற்கும் இருக்கும் ஒரு இது இருக்கும், எதிர்ப்பு என்று ஒன்று. வில்லிலிருந்து அந்த நான் எவ்வளோ பின்னோக்கி போகிறதோ அவ்வளோத்துக்கு முன்னோக்கி அம்பு பாயும். அதுதான் இந்த பக்கம் பின்னோக்கி போகவே கூடாதுன்னா முன்னோக்கி அம்பு போகாது, அங்கனே கிடக்கும். அப்போ சக்தி சமநிலை தேவை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவேளை திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் அந்த கூட்டணி என்பது இயற்கை சக்தி சமநிலைக்கு சரியாகாது. இயற்கை பகையாளர்களுங்க மாறிட்டாங்க, வளர்த்துட்டாங்க. 20 வருஷமாக போராடி 22 வருஷமாக வளர்த்தாச்சு, இனிமேல் ஒட்டாது. ஆமாம், உடைந்த மண்பானையை ஒட்டு வைத்தால் வெடிப்பு தெரியும், அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இப்படி தான் 2004 விட்டு போச்சு திரும்ப. அதனால் இந்த இயற்கை சமநிலை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவர்களுக்குள்ள ஒற்றுமையா இல்லையாங்கிறது அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு படிப்பினையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.